வருடன். இந்த படத்தோட கதைகள் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஷிப் பத்தியும் விசுவாச பத்தியும் துரோகத்தை பத்தியும் எடுத்திருக்காங்க. இந்த படத்துல ஆக்டர் சூரி ஹீரோவா நடிச்சிருக்காரு. லீட் ரோல் பாத்தீங்கன்னா சசிகுமார், உன்னிமுகன் பண்ணிருக்காங்க. வில்லனா மெயின் கோபி பண்ணிருக்காரு. பழைய ஆக்ட்ரஸ் வடிவரசி நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. சூரியோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு படத்துல இருக்கு. விடுதலைக்கு அப்புறம் இந்த படம் அவருக்கு 2வது ஹிட் கொடுக்கிற ஒரு படமா இருக்கும். சசிகுமார் ஆஸ் யூசுவல் இவருடைய ஆக்டிங் நடிச்சிருக்காரு. ஃபைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரிக்க விட்டுருக்காரு. இந்த படத்துல சமுத்திரகனி நடிச்சிருக்காரு. எப்போது இருக்கிற போலீஸ் அதிகாரி இல்லாம ஒரு புதுசா பண்ணியிருக்காரு. அவரு தான் கதையை ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் கொண்டுட்டு போறாரு. நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் குட் கேரக்டராகவும் பேட் கேரக்டரும் இல்லாம ஒரு கச்சிதமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு படத்துல. மைண்ட் கோபி யூசுவல் அவருக்கு கொடுத்துக்கிற அந்த வில்லதனத்தை அவர் படத்துல அவங்க காட்டியிருக்காரு. வடிவரசி அவங்க கொடுத்த கேரக்டர் என்ன பண்ணியிருக்காங்க. 2 ஹீரோயினும் புதுமுகமா இருக்கு. 2 பேரும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மற்றும் பல படத்துல நடிச்சிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க அவங்க கொடுத்த கேரக்டரை. படத்துல எடிட்டிங் வேற லெவல்ல இருக்கு. ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு விறுவிறுன்னு தூண்டுது. படத்தை அடுத்து என்ன வரும்னு சொல்லிட்டு எந்த சீனும் ஆடியன்ஸால கெஸ் பண்ண முடியாது. மியூசிக் பாத்தீங்கன்னா யுவன் ராஜா நல்லாவே பண்ணியிருக்காரு. மெலோடி சாங்ஸ் பிஜிஎம் எல்லாம் சூப்பரா இருக்கு. சினிமா போட்டோகிராஃபி நல்லா காட்டியிருக்காங்க. வில்லேஜ் டைரக்டர் RS துரை செந்தில்குமார் நல்லாவே எழுதி இயக்கி இருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒர்த் டு வாட்ச். பார்க்கலாம்.